நீங்க இன்னும் சிஎஸ்எஸ்ல இந்த ஒரு மிஸ்டேக்க பண்றீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு சூப்பரான ஒரு ட்ரிக் சொல்லி தரப்போறேன். மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இமேஜின் நீங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல வொர்க் பண்ணிருக்கீங்க. இதுதான் அந்த ப்ராஜெக்ட்னு நெனச்சுக்கோங்க. ஓகேவா? இமேஜின் பண்ணிக்கங்க. இத நான் பார்த்தீங்கன்னா HTML அண்ட் CSS யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்கேன். உங்க கிளையன்ட்க்கு யூஸ் பண்ண எந்த கலருமே உங்களுக்கு புடிக்கல. எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண சொல்றாங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? CSSல போயிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணிருப்பீங்களா? கண்டிப்பா ரொம்ப டைம் ஆகும். இமேஜின் எல்லா கலரையும் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டு, அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணா மொத்த வெப்சைட்லயே மாறுற மாரி இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்எஸ் தரப்போகுது. ஸோ அது பேர் பார்த்தீங்கன்னா, ரூட் செலக்டர். இந்த மாரி கோலன் வச்சுட்டு ரூட்ன்னு ஒரு பேர் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாரி ஒரு பிராக்கெட் போட்டுட்டு, உள்ளார நீங்க கலர்ஸ் எல்லாம் குடுக்குறீங்க. ஒரு பேர் குடுப்பீங்கல்ல, அந்த பேர் குடுக்குறதுன்னு சொல்லி ஒரு கலர். ஹைஃபன் போட்டு ஏதாவது ஒரு பேர் குடுத்துக்கங்க. நான் இப்ப ஹெட்டர் பிஜின்னு குடுத்துருக்கேன். மெயின் பிஜி இந்த மாரி நான் கலர் குடுத்து நான் ஒரு கலர் வச்சிருக்கேன். ஓகேவா? யூஸ் பண்றப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப ஹெட்டர்ல போயிட்டு பேக்கிரவுண்ட், வேர் இந்த மாரி டபுள் பிராக்கெட்குள்ள நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இப்படிதான் உங்களுக்கு கலர் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாரி நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு சேம் அதே கலர் தான் இருக்கும். இப்போ எனக்கு ரெட் கலர் எல்லாமே கிரீன் கலர்ல மாறணும் அப்படின்னு நினைச்சேன்னா, ஜஸ்ட் நான் அந்த மேல இருக்க அந்த ரூட்குள்ள போய் மாத்துனா மட்டும் போதும். எனக்கு எல்லா இடத்துலயும் சேஞ்ச் ஆயிடும். ஸோ சிஎஸ்எஸ்ல ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக். மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.